सत्यानन्दचिन्तसक्तेकपक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिदक्षे श्रीगोविन्दे विश्वसर्गादिकन्दे पूर्णानन्दे नित्यमास्तां मतिर्मे अज्ञानीरतिरुपैति आविशेषं भक्तिभ्रावति परिपोषमुच्चैः तत्त्वं परं स्फुरदुर्गमम् अपजस्रं सत्पुण्यपरिस्वरचितं प्रणमामि गीतम् गौरां सुखसत्कुमुदप्रमोदि स्वाभिक्रियागोस्तमो निहन्त श्रीकृष्णचैतन्यसुधानिधर्मे मनोतिष्ठन् स्फुरतिं करोतु सर्व सुविचारे सोऽहम् अज्ञोऽपि गीतामृतले सलिप्सुः यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य स्वधर्मज्ञानवैराग्यसाध्यभक्त्यवगोचरः नारायणपरब्रह्म गीताशास्त्रे संहितः मध्यमे भगवत्तत्त्व यातात्मवाप्तिसिद्धये ज्ञानकर्मभिनिवर्त्य भक्तियोगप्रकीर्तितः स्वयातात्म्यं प्रकृतिरस्य तिरोधि शरणागतिः भक्तभेदप्रबुद्धस्य श्रैष्ठ्यं सप्तम उच्यते. ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். இந்த 7ஆம் அத்தியாயத்துல நாம் இப்ப 4 விதமான பக்தர்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இது பக்தி யோகத்தை பற்றி சொல்லக்கூடிய அத்தியாயமா இருக்கிறதுனால முதல்ல கிருஷ்ணர் இந்த பக்தி யோகம் எப்படி உயர்ந்தது அப்படிங்கிற விஷயத்த நிர்ணயம் பண்றார். எப்படி நிர்ணயம் பண்றார் அப்படின்னா, முதல் 6 அத்தியாயத்தை சொல்லிட்டு இந்த 6 அத்தியாயத்துல எவன் ஒருவன் ஆத்மாவை சாட்சாத்காரத்திற்காக நித்திய கர்ம, அதே போல ஞானம், யோகம் இப்படிப்பட்ட பல செயல்களை செய்து ஆத்மாவை உணர்ந்து என்னை அடைய முயற்சி செய்யறானோ, இந்த முயற்சியை காட்டிலும் பக்தி யோகம் மிகவும் எளிமையானது அப்படின்ற விஷயத்த என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுக்கு நிர்ணயம் பண்ணி காட்டுறார். இதை நேரடியாவே பக்தி யோகத்தை பத்தி பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், முதல் அத்தியாயத்திலேயே பக்தி யோகம் ரொம்ப சுலபமானது போல இருக்கே, அப்ப அதுக்கு ஒன்றும் பெரிய பிராதானியம், பெரிய பெருமை ஒன்றும் இருக்காது போல இருக்கே அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அதனால கிருஷ்ணர் என்ன பண்றார், முதல்ல நம்மளுக்கு கர்மயோகத்தை சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் நிஷ்காம கர்மயோகத்தை சொல்லி கொடுத்து, அதன் பிறகு ஞான யோகத்தை சொல்லி கொடுத்து, அதன் பிறகு தியான யோகத்தை சொல்லி கொடுத்து, இவ்வளவு படிக்கட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி காட்டுறார். அடேங்கப்பா, இவ்வளவு படிக்கட்டு இருக்கா, ரொம்ப கஷ்டமாச்சு இதுல மேலே ஏறி வர்றது அப்படின்னு நினைக்கும் போது, சரி அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னொரு எளிமையான வழி வச்சிருக்கேன், அது பக்தி யோகம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த பக்தி யோகம், இந்த படிக்கட்டுலாம் நீங்க போக வேண்டாம், இந்த பக்தி யோகத்தை செஞ்சாவே போதும், நீ வந்து சேர்ந்துடலாம், இந்த படிக்கட்டெல்லாம் தாண்டி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்படி சொல்லும் போதுதான் ஒரு ஜீவாத்மாவுக்கு பக்தி யோகத்தினுடைய பெருமையே தெரியுது. அதனாலதான் பகவான் தன்னுடைய பக்தி யோகத்தினுடைய பெருமையை முதல்ல ஆரம்பிக்கிறார். சரி, ஒரு நபர் மேல பக்தி வரணும் அப்படின்னா அந்த நபர் எவ்வளவு உயர்ந்தவர் அப்படின்ற அவருடைய பிராதானியம் தெரிய வேண்டாமா? அதனாலதான் இந்த 7ஆம் அத்தியாயத்துல முதல்ல தன்னுடைய யாதாத்மியம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய தன்னுடைய உயர்தன்மையை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். பகவானுடைய உயர்தன்மைகள் என்னது? ஒரு மனிதனுடைய உயர்தன்மையை நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம்? முதல்ல அவங்க கிட்ட கூடிய சக்திகளை வச்சு தெரிஞ்சுப்போம். ஒரு மனுஷனை பார்த்தோன்னே இவர் பெரியவர் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, முதல்ல அவருடைய ஐஸ்வர்யங்களை வச்சு தெரிஞ்சுப்போம். அடேங்கப்பா, அவருக்கு வந்து இத்தனை கம்பெனி இருக்கு சார், அவர்கிட்ட இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு சார், அவர்கிட்ட இவ்வளவு புகழ் இருக்கு சார், அவர் வந்து இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கார் சார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம என்ன பண்றோம், அவருடைய சக்திகளை முதல்ல தெரிஞ்சுப்போம். அதன் பிறகுதான் நம்மளுக்கு அவருடைய குணங்களே தெரிய ஆரம்பிக்கும். குணங்கள் முதல்ல தெரியவே தெரியாது யாருக்குமே. பார்த்த உடனே, ஒரு மனிதனை பார்த்த உடனே அவருடைய சக்தியை தான் முதல்ல பார்க்கிறோம். அது போல கிருஷ்ணர் என்ன பண்றார், முதல்ல தன்னுடைய சக்திகளை பத்தி பேச ஆரம்பிக்கிறார். தனக்கு எப்படிப்பட்ட சக்திகள் இருக்கு? பகவானுக்கு 3 விதமான சக்திகள் இருக்கு. ஒன்று, நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய பௌதிக சக்தி, இந்த உலகத்தை படைத்து காத்து அழிக்கக்கூடிய இந்த சக்தி, இது ஜட சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. 2வது, ஆத்மா சொல்லக்கூடிய தபஸ்த சக்தி. ஆத்மா, நாம் எல்லாருமே பகவானுடைய சக்திகள் தான். 3வது, இந்த ஆத்மாவையும் இந்த ஜட உலகத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆன்மீக சக்தி அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான சக்திகள் பகவான் கிட்ட இருக்கான். இந்த 3 விதமான சக்திகளையும் பகவான் காட்டுறார். நான் இப்படிப்பட்ட சக்திகளை கொண்டவனா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இந்த சக்திகள்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பகவான் வந்து வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். என்னை வழிபடல அப்படின்னா அவன் எப்படிப்பட்ட நபரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையும் கிருஷ்ணர் பேசுறார். பேசிட்டு என்னை வழிபடக்கூடிய மக்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பற்றி பேசுறார்.
அதுல 4 விதமான மனிதர்கள பத்தி பேசினார். 4 விதமான மனிதர்கள் என்னை வழிபடுகின்றனர் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு, என்னை வழிபடுதல் அப்படிங்கிறது அவ்வளவு சுலபமான நிலை இல்லப்பா. ஒருவன் கிருஷ்ண பக்தன் ஆகணும் அப்படின்னா, அது அவ்வளவு எளிதான முறை கிடையாது. எளிதான வழிமுறை கிடையாது. ஒருவன் யாரிடம் வேணா பக்தி செய்யலாம். ஆனா கிருஷ்ண பக்தி செய்யறது அப்படிங்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே சொல்றார். கிருஷ்ணரை விட உயர்ந்த சாஸ்திரம், கிருஷ்ணரை விட உயர்ந்த தெய்வம் எதுவும் கிடையாது இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணரே வந்து சொல்றார் அப்படின்னா, அது உண்மையா தானே இருக்கணும். சொல்றார் அவரு, "பகுநாம் ஜன்மநாமந்தே தியானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபஹ." A person of the other three types, becoming a jnani after many births, attains me through devotee association. He understands that Krishna is everything. His mind is attached only to me. Such a person is very rare, Arjuna. கிருஷ்ணர் என்ன சொல்றார், அர்ஜுனா முதல்ல என்கிட்ட ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லி வருவான். இல்லையா, அவனுக்கு ஏதாவது பொருள் தேவைப்படும், அதனால வருவான். இல்லையா, அவனுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், அப்படிப்பட்ட நபர்கள் என்கிட்ட வருவாங்க. அவங்க வேலை ஒழிச்ச பின்னாடி அவங்கவுங்க என்னை விட்டு போயிருவாங்க. ஆனா எந்த ஒரு ஆத்மாவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குதோ, அந்த ஆத்மா என்ன தெரியுமா பண்றான், பக்தனுடைய சங்கத்துக்கு வரான். பக்தனுடைய சங்கத்துக்கு வரும் பொழுது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பக்தி கிடைக்க ஆரம்பிக்குது. அப்படி பக்தி கிடைச்சு என்ன பண்றான், இந்த 3 விதமான மனிதர்களும் ஞானிகள் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றார். ஸோ அதனால இந்த 3 விதமான பக்தர்களாவே நம்ம இருந்துடக்கூடாதுப்பா. ஏதோ கஷ்டம் வந்தா கடவுள் கிட்ட போறது, கொஞ்சம் காசு பணம் வேணும்னா கடவுள் கிட்ட போறது, ஏதோ கேள்வி வேணும், எனக்கு சந்தேகமா இருக்குன்னு கடவுள் கிட்ட போறது, இப்படியே நின்றுடக்கூடாது. ஒருவன் ஞானி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே சொல்றார். ஸோ அது எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, I have said that ஞானி holds me exceedingly dear. They are all generous in giving me love. Amarkosha says that udharaha means generous or great. They who worshipping me receive from me the objects of their material desires, which I desire to give generously, offer to me their affections as a devotee. Certainly, I also hold dear those persons who give so much to me. The jnani, however, is my very life and soul. That is my opinion. This is because that jnani has offered his mind to me, yukta atma, without desiring anything else other than me. He is unable to remain even for a fraction of a second without me because of his extreme affection. He remains firmly convinced that I alone the highest object to be achieved. I also cannot remain for a fraction of a second without such a person. In that way, he is very my Atma. ஸோ கிருஷ்ணர் இங்க சொல்றாரு, ஏன் எனக்கு ஞானிகளை பிடிக்கும் தெரியுமா, ஏன் நம்ம ஞானிகள் ஆகணும் முயற்சி பண்ணணும் தெரியுமா. இங்க ஞானி அப்படிங்கிறது ஒரு ஒரு ஞானமுடைய பக்தன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன் கிருஷ்ணருக்கு பக்தனை பிடிக்கும் அப்படின்னா, மற்றவங்க எல்லாம் கிருஷ்ணருக்கு ஏதோ காணிக்க செலுத்தலாம், இதை செலுத்தலாம், அதை செலுத்தலாம். கிருஷ்ணருக்கு என்ன தெரியுமா வேணும் நம்ம கிட்ட இருந்து, நம்முடைய மனசு மட்டும்தான். ஏன்னா ஒரு நபருக்கு நம்ம என்ன கொடுக்கணும், அவர்கிட்ட இல்லாத விஷயத்த கொடுக்கணும். கிருஷ்ணருக்கு என்ன இல்லை அவர்கிட்ட நம்ம கொடுக்கறதுக்கு, கிருஷ்ணர் கிட்ட எல்லாம் இருக்கு. அப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்கிட்ட நாம் என்ன கொடுத்து அவர் சந்தோஷம் அடைய போறார். கிருஷ்ணர் கிட்ட இல்லாதது ஒண்ணே ஒண்ணுதான், என்ன தெரியுமா, நம்முடைய மனசு மட்டும்தான் அவர்கிட்ட இல்லை. கிருஷ்ணர் அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கார். அதை திருடதான் கிருஷ்ணர் வரார். கிருஷ்ணருக்கு பேரு ஹரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. எதை திருட வரார், நம்முடைய மனசை எப்படியாவது திருடிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு வரார். ஸோ அப்ப கிருஷ்ணருக்கு நம்ம எப்படியாவது இந்த மனசை கொடுத்துட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் தன்னையே கொடுத்துட்றாராம். அப்படிப்பட்ட பக்தனுக்கு நான் பிரியமானவனாயிட்டேன், எனக்கு அந்த பக்தன் ரொம்ப பிரியமானவனா மாறிட்டான், நான் அந்த பக்தன் இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்றார். பக்தனுக்கும் கிருஷ்ணர் இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்றார். One cannot propose that in this verse the Lord says that he is not different from the jiva who has become a jnani, because that is not the goal of worship for a jnani, as well as there are no statements showing this results for any of the 4 types of worshippers. As well, there were contradictory statements made elsewhere of difference between jiva and the Lord. Even in the state of liberation, the jnani is called my atma only because of extreme affection for him. This is similar to saying out
out of affection, Bhadrasena is my very life. Others say that Atma means mind in this verse. In that case, sentence would be my mind thinks of him constantly. Anyway, அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இங்க சொல்ல ஆரம்பிக்கிறார், சரி, ஞானிகள் மட்டும் தான் எனக்கு பிரியமானவர்கள் அப்படின்னா, அப்ப மற்ற 3 விதமான பக்தர்கள் என்ன? நம்பலாம் யாரும் ஞானிகள் இல்லையே! நம்பலாம் யாரும் ஞானிகளுடைய அ அளவுல இல்லையே நம்ப எல்லாருமே. ஞானி அப்படின்னா, அவன் கிருஷ்ணரை மட்டுமே தியானம் செய்து தன்னுடைய மனச கிருஷ்ணரிடம் ஒப்படைச்சுட்டு, அவனுக்கு கிருஷ்ணர தவிர வேற எதுவுமே தெரியாம இருக்கான், அவன் வாழ்க்கையில. கிருஷ்ணர்கிட்ட அவன் எதையும் கேட்கறதும் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட ஞானி நாம எப்படி ஆகுறது? ஏன்னா அப்படிப்பட்ட ஞானியா இருந்தா தான் நம்ம கிருஷ்ணருக்கு பிரியமானவர்களா மாற முடியும். எப்படி நம்ம ஆகுறது? அதான் கேள்வி. வாட் இஸ் த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் திஸ் 3 டைப்ஸ் ஆஃப் டிவோட்டீஸ்? அப்ப இந்த 3 விதமான பக்தர்கள் இருக்காங்கல்ல. ஆர்த்தோ, ஜிக்ஞாஸ், அர்த்தார்த்தி. கஷ்டத்துல போறவரு, பொருள தேடி போறவரு, இல்ல கேள்வி அறிவோட போறவர் இல்லையா? இவர்களுடைய நிலைமை என்ன? These three being my devotees by the power of performing bhakti to me after experiencing the highest happiness possible from the material pleasures for many lives, finally in one birth find these pleasures distasteful. By association with saintly person who know my swarupa, then they gain knowledge of my swarupa, jnanavan, and surrenders to me. It is understood that they also attain me. ஸோ இப்படி பக்தர்கள் ஆயிட்டோம் இல்லையா? கிருஷ்ண பக்தர்கள் ஆன பின்னாடி கிருஷ்ணர் நமக்கு எல்லாத்தையும் குடுக்குறாராம். கிருஷ்ணர் எதையும் குடுக்காமலாம் கிடையாது. கிருஷ்ணர் நமக்கு எல்லா தேவையான ஐஸ்வர்யத்த எல்லாத்தையும் குடுக்குறார். குடுத்து, குடுத்து, குடுத்து அவர் காத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த பக்தன் இருக்கான்ல்ல, இந்த ஜட புத்தியோட கூடிய பக்தன் என்ன பண்றான்? இந்த ஐஸ்வர்யங்களை அனுபவிச்சு, இந்த உலக சுகங்களை அனுபவிச்சு, அனுபவிச்சு, அனுபவிச்சு ஒரு கட்டத்துல, இதுல ஒண்ணும் கிடையாதுப்பா. இதுல ஒரு சந்தோஷமும் கிடையாது. இது உண்மையில நமக்கு துக்கத்த தான் குடுக்குது. இந்த இந்த உலக இன்பம் அப்படிங்கிறது நமக்கு துக்கத்த தான் குடுக்குது அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றான்? புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். அதே சமயத்துல அவன் பக்தர்களுடைய சங்கத்துல வரான். நாம் பகவான வழிபடுறது முக்கியம் கிடையாது. பக்த சங்கத்துல வழிபடுறது தான் முக்கியம். அப்படி இருந்தா மட்டும் தான் அவன் பகவான் அடைய முடியும். இல்லன்னா இன்னைக்கு நெறைய மக்கள் கோயிலுக்கு போற மாரி தான் தெரியுது. கோயிலுக்கு போகாமலாம் யாரும் கிடையாது. நெறைய பேரு கோயிலுக்கு போறாங்க, வராங்க. கோயில் நிரம்பி இருக்கு. திருப்பதிலிருந்து ஒரு சின்ன கோயில் வரைக்கும் மக்கள் போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஆனா மக்களுடைய மனசுல எந்த விதமான மாற்றம் வர்றது கிடையாது. மக்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வர்றது கிடையாது. தூய்மை அடையறது கிடையாது. பக்தியும் தலைக்கிறது கிடையாது. பக்தி போக போக குறைஞ்சுட்டு தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இதுதான். இந்த பிரச்சனை தான். என்ன பிரச்சனை? பக்தர்களுடைய சங்கம் இல்லாதது தான். நாம் பக்த சங்கத்துல இருக்கும்போது தான் அந்த பக்தி வளர ஆரம்பிக்குது. அந்த பக்திக்கு ஒரு நல்ல வடிவம் கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த பக்திக்கான பலனும் கிடைக்க ஆரம்பிக்குது. அவன் பகவான அடைய ஆரம்பிக்க முடியும். What is the form of such a person's knowledge? He understands that Krishna, the son of Vasudeva, is everything. All things in existence depends on Krishna for their manifestation and for their continued existence in those forms. What is dependent for its form and continued existence on him is distinguished as himself. Similarly, it is pointed out that in the Chandogya Upanishad, the prana is designated as the voice and eye because those things are all dependent on prana for preservation of their forms. न च वै वाचो न चक्षुषोमि न श्रोत्राणि न मांसिति अचक्षते प्राण इति एवाचक्षते प्राणो हि एवातानि सर्वाणि भवन्ति. One does not call this a voice, an eye, an ear, or a mind. They are all called prana. Prana alone is all these things. Since all things in existence are pervaded by Vasudeva, Vasudeva is everything. Vasudeva is everything in the sense that everything is dependent upon him. By his powers, he perverts everything. One should not interpret the statement to mean that only Brahman is real and everything else is false. Arjuna will also later say, Sarvam samapnosi tato hi sarvaha. You cover everything and therefore you are everything. Such a person, after destroying all material desires and aspiring only for me, having generously dedicated his soul to me and offering his very self to me, is very rare even among millions of jnanis. Such a person in knowledge, jnanavan, should be understood to be the same as the person desired
in verse 17 with the words Priyo hi jnani or tartam, the jnani holds me extremely dear. இங்க நாம் எந்த மாதிரி ஒரு ஒரு புத்திக்கு வரணும் அப்படின்னு சொல்றார். நமக்கு என்ன புத்தி வளரணும்? கிருஷ்ணர் மேல நம்மளுக்கு அந்த அளவுக்கு பிரேமை வளர்வதற்கு நாமும் ஞானியாகி மகாத்மாவாகி கிருஷ்ணரிடம் சரணாகதி பண்றதுக்கு நமக்கு என்ன புத்தி வேணும்னு சொல்றார். என்ன புத்தி வேணுமா? வாசுதேவ சர்வமிதி, பகவானையே எல்லாம் சார்ந்துள்ளது, பகவானே எல்லாத்துக்கும் ஆதாரம், அவரே எல்லாத்தையும் நடத்திட்டு போறார், அவருடைய இச்சை இல்லாம எதுவும் நடக்காது அப்படின்ற இந்த ஸ்திரமான புத்தி வேணும் அப்படின்னு சொல்றார். நமக்கு இந்த வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், இல்ல இந்த ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்முடைய பல பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளில வர முடியும். அப்பப்ப என்ன பண்றோம், நம்ம இத மறந்து போயிர்றோம். கிருஷ்ணர் பகவான்றத மறந்து போயிர்றோம். கிருஷ்ணருடைய கட்டுப்பாட்டுல எல்லாமே இயங்கி இருக்குன்றத மறந்து போயிர்றோம். கிருஷ்ணருடைய அனுமதி இல்லாம எதுவுமே நடக்காது அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிர்றோம். எது நடந்தாலும் அதுல கிருஷ்ணருடைய பங்கு இருக்கு அப்படிங்கிறத மறந்து போயிர்றோம். எது நடந்தாலும் கிருஷ்ணர் நம்மை திருத்துவதற்காக ஏதோ ஒரு காரணத்திற்காக அத நடத்திட்டு போறார் அப்படிங்கிற விஷயத்த மறந்து போயிர்றோம். எல்லாம் மறந்து போயிட்டு, ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் இப்படி நடந்துச்சு? ஏன் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர, கிருஷ்ணர் ஒருத்தர் இருக்கார். அவரு அவருடைய அனுமதி இல்லாம எதுவும் நடக்காது. அவர் நமக்கு நன்மைக்காக தான் இருக்கார். அவர் என்னைக்குமே நமக்கு தீமை செய்ய மாட்டார் அப்படின்ற இந்த புத்தி இல்லாதனால தான், நம்ம நெறைய விஷயத்துக்கு ஏங்கி புலம்பிட்டு இருக்கோம். அதான் இங்க சொல்றாரு, "வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுதுர்லபஹ." ஸோ அப்ப மகாத்மா யார்ரா அப்படின்னா, வெறும் பேர் வச்சுக்கிட்டா ஒருத்தர் மகாத்மா ஆகப் போறது கிடையாது. மகாத்மான்றவர் எப்ப, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும் கிருஷ்ணர பார்க்க ஆரம்பிக்கிறாரோ, அப்படிப்பட்டவர் தான் மகாத்மான்னு சொல்றார். அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் ரொம்ப அரிதானவர்கள் அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே சொல்றார். அப்படிப்பட்ட மகாத்மாவ நம்ம எப்படி மாற முடியும்? மகாத்மாவாய் மாறுவதற்கு நாம் இன்னொரு மகாத்மாவுடைய கருணையினால மாற முடியும். ஆன்மீகத்துல மட்டும் இந்த ஒரு சீக்ரெட் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆன்மீகத்துல எதுவா மாறணுமோ, அதற்கு தகுந்த நபரோட நம்ம சேர ஆரம்பிச்சோம் அப்படின்னா, நாமும் அந்த குணங்கள் வளர்த்துக்க முடியும். நல்ல கீர்த்தனை செய்யணும் அப்படின்னா, கீர்த்தனை செய்யக்கூடிய பக்தர்களோட சேர ஆரம்பிக்கணும். நல்லா சமைச்சு பகவானுக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் அப்படின்னா, நல்லா சமைக்கக்கூடிய பக்தரோட சேர ஆரம்பிக்கணும். நல்லா பிரச்சாரம் செய்யணும் பகவானுக்காக அப்படின்னா, நல்லா பிரச்சாரம் செய்யக்கூடிய பக்தர்களோட நம்ம சேர ஆரம்பிக்கணும். அதுபோல ஒரு தூய பக்தன் ஆகணும் அப்படின்னா, நாம என்ன பண்ணணும்? அந்த தூய பக்தர்களுடைய சங்கத்துல அவருக்கு சேவை செய்ய ஆரம்பிக்கணும். இப்ப சமீபத்துல சென்னைக்கு போயிருந்தோம். அங்க ஸ்ரவணோத்சவா அப்படின்ட்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. திரு பானு மகாராஜர் அங்க உபன்யாசம் குடுத்துட்டு இருந்தாரு. இந்த 5 நாளும் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த மாரி இருந்தது. நானும் இந்த இஸ்கான்ல பல வருஷம் இருந்துட்டு தான் இருக்கேன். ஆனா, அங்க போனதுக்கு அப்புறம் பாலு மகாராஜருடைய அந்த கிளாஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஒரு வித்தியாசமான உலகமா இருந்தது. கம்ப்ளீட்டா இந்த உலகத்துல இருக்க மாரி தெரியல. எனக்கு இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவும் வந்தது கிடையாது. ஈவன் விருந்தாவனம், மாயாப்பூர் போனா கூட இந்த மாரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது கிடையாது. காரணம் என்ன அப்டின்னா, அந்த மகாராஜனுடைய தூய்மை. ஆ நம்ம பகவத்கீதையில படிச்சிருக்கோம். சிதப்பிரக்ஞான், சிதப்பிரக்ஞான் படிச்சிருக்கோம். அதாவது நிலையான புத்தி உடையவர், ஆ தூய பக்தர், இல்லன்னா ஆ ஆத்மா ஆத்மாவை உணர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெறைய படிச்சிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் அவர்கிட்ட பார்க்க முடியும். ஒரு பெர்ஃபெக்ட்டான டிவோட்டி அப்படின்னா எப்படி இருப்பார்? அப்படிங்கிற விஷயத்த நம்ம அங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு தூய்மையா, அவ்வளவு ஷார்ப்பா, அவ்வளவு கிளீனா, அவ்வளவு ஞானத்தோட அவர்கிட்ட இருக்கும்பொழுது, அவர் பக்கத்துல இருக்கிறதே அவ்வளவு நல்லா இருந்தது. அவருடைய உணர்வு அந்த கோயில் முழுவதும் பரவி இருக்கு. அதனால தான் அங்க போன உடனே ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங், ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு நிலை ஏற்பட ஆரம்பிச்சது. ஸோ கொஞ்ச நேரம் தான் அவரோட இருந்தோம். ஆனா அந்த சமயமே ஒருத்தனுக்கு பெரிய மாற்றத்த குடுத்தது. அதனால தான் பக்தருடைய சங்கம் அப்படிங்கிறது நமக்கு என்னைக்குமே முக்கியம். நம்ம வாழ்க்கையில ஏதோ கஷ்டப்பட்டுட்டு இங்க, அங்க ஓடிட்டு இருக்கோம். ஒரு பெரிய கடல்ல அலக்களிக்கிற மாரி, கடல்ல மூழ்கிட்டு இந்த பக்கம், அந்த பக்கம் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நமக்கு, என்னைக்காவது பக்த சங்கம் கிடைச்சது அப்படின்னா, அந்த கடல்ல தவிக்கிறவனுக்கு ஒரு கப்பல்ல இடம் கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி. கடல்ல விழுந்து ஒருத்தன் தத்தளிச்சுட்டு இருக்கான். தண்ணி கிடையாது, அவனுக்கு ஒண்ணும் கிடையாது.
அப்படிப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய அவனுக்கு ஒரு கப்பல் வந்து நிக்குது. அந்த கப்பல் அவனுக்கு ஏற்றி, அந்த கப்பல் நல்லா தண்ணி குடுக்குறாங்க, நல்ல உணவு குடுக்குறாங்க. அங்க என்ன பண்ண முடியுது? அவனால கொஞ்ச நேரம் அ ஓய்வு எடுத்துக்க முடியுது. ஓய்வு எடுத்துக்கிட்டு எந்த புத்திசாலியும் அந்த கப்பல்ல இருக்கணும்னு நினைப்பானே தவிர, அந்த கப்பல்லருந்து எவனும் மீண்டும் குதிக்கணும்னு நினைக்க மாட்டான். ஆனா நம்மள போன்ற முட்டாள்கள் எப்படி தெரியுமா இருக்கோம்? நாம் இந்த பௌதீகம், சம்சாரம் அப்படின்ற இந்த கடல்ல தவிச்சிட்டு இருக்கோம். நடுவுல நம்மளுக்கு பக்த சங்கம் அப்படிங்கிறது கிடைக்குது. அந்த பக்தருடைய சங்கத்துல சந்தோஷமா இருக்கோம். மறுபடியும் என்ன பண்றோம்? மறுபடியும் நம்ம இந்த கடல்ல குதிச்சு மறுபடியும் தத்தளிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்மை போன்ற அறிவியலிகள், நம்மை போன்ற முட்டாள்கள், நம்மை போன்ற அபாக்கியசாலிகள் வேற யாருமே கிடையாது. நமக்கு நல்லா தெரியும். இந்த பக்த சங்கம் நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷத்த குடுக்குது. கொஞ்ச நேரம் பக்தரோட சேரும்பொழுது 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அந்த பக்தரோட இருக்கும்போது, நமக்கு எந்த அளவுக்கு ஆனந்தமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளே உணர முடியும். ஆனா தொடர்ந்து செய்வோமா அப்படின்னா கிடையாது. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம உலகத்துக்குள்ள வந்துருவோம். நம்ம பௌதிகத்துக்குள்ள வந்துருவோம். மறுபடியும் துன்பம், மறுபடியும் கஷ்டம், மறுபடியும் ஏக்கம், புலம்பல், தவிப்பு, பற்று இதிலேயே மறுபடியும் ஓடிட்டுருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்டின்னா, தினசரி கொஞ்ச நேரமாவது பக்தர்களுடைய சங்கத்துல இருக்க கத்துக்கணும். அவர்கிட்ட இருந்து கேட்கறது, அவர்களோட சேர்ந்து ஜெபம் பண்றது, அவங்களுக்கு சேவை பண்றது, இப்படியாக நம்ம ஏதாவது ஒரு காரியத்த நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், பக்தர்களோட சேர்ந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்டின்னா, அது நமக்கு இந்த பௌதிகம் அப்டின்ற இந்த இந்த சம்சார அக்னியிலிருந்து கொஞ்சம் நம்மள காப்பாற்றும். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறுபடியும் நம்ம எல்லாருமே நாளைக்கு வகுப்புல பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத்